வெல்கம் டு குக் வித் பிரசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி, கொண்டக்கடலை வடை. எப்படி ஈஸியாக சூப்பராக செஞ்சலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கொண்டக்கடலையை ஊற போட்டுடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்ஸ் கொண்டக்கடலையை ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் இதை ஒரு சின்ன ஜாரில் சேர்த்துருக்கேன். சின்ன ஜாருன்றதுனால இதை நான் ஒரு 3 தடவை அரைச்சி எடுக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம கடலையை ஃபுல்லாக அரைச்சாச்சு. சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஜாரில் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகா, 5-6 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு நம்மளோட அரைச்சி வச்ச கடலையில் சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வீட்டில் காஞ்ச மிளகா இருந்தால் அதை ஜஸ்ட்டு ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால காஷ்மீரி சில்லி ரொம்ப காரமாக இருக்காது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. அப்போ தான் அந்த வடைக்கு நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸி. பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணால் நல்லா எல்லாமே நல்லா சேரும். அதனால் முடிஞ்சால் கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி பொரிச்சு எடுத்துடலாம். அதையும் காமிச்சிடுறேன் வாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே உருட்டிட்டு ஜஸ்ட்டு நம்ம நார்மல் வடை சுடுற மாதிரியே தட்டிட வேண்டியதான். ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம், அதே டைமில் ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈவனாக தட்டி இந்த மாவு எல்லாத்தையுமே தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம வடையை சுட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கிற எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சுட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட கொண்டக்கடலை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சுட்டோன்னு பார்த்தீங்கல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சூப்பராக ஒரு கப் டீ கூட செம்ம காம்பினேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.